வணக்கம். என் பேர் திருநாவுக்கரசு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியம் கீழவள்ளம் கிராமம். நான் கடந்த 12 வருடமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழலில் மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு உன்னதமான தத்துவார்த்தமான கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு எளிய முறையில் அரசியலை எடுத்து சென்று மக்களிடத்தில் எளிய முறையில் புரிய வைக்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள். எளிய மக்களுக்கான அரசியல் கருத்துக்களை மிக எளிமையாக அவர்களுடைய மொழியிலே சிறந்த முறையில் எடுத்துரைக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அரசியல் என்றால் என்ன என்று தெரியாத நான் எனக்கு மிக தெளிவாக புரிய வைத்தார். திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிய வைத்தார். திராவிடம் என்பது திருடர்கள், அதாவது திராவிடம் என்ற போர்வையில் திருடர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பது தமிழர், தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கு அண்ணன் பல மாநாடுகளை நடத்துகிறார். அதில் குறிப்பிடும்படியாக கடல் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு மற்றும் இன்னும் பல மாநாடுகளை நடத்துகிறார் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள். எதற்காக? திராவிடம் ஒருபோதும் இதுபோன்ற மாநாடுகளை நடத்தப் போவதில்லை, நடத்தவும் தெரியாதவர்களுக்கு. மக்களுடைய நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறையற்ற அரசுதான் இந்த திமுக, அதிமுக அரசுகள் மற்றும் பிஜேபி, காங்கிரசும் கூட. மாநிலத்தில் இரு கட்சிகள், திமுக, அதிமுக, மத்தியில் காங்கிரஸ், பிஜேபி. இந்த 4 கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ததை தவிர ஒரு காலமும் நன்மை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, செய்ய போவதும் இல்லை. அவருடைய அரசியல் அப்பேற்பட்ட அரசியல். திராவிடம் என்றால் என்ன என்று இன்று வரை செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் இன்று வரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதியாவது திராவிடம் என்ற ஒரு சொல்லுக்கு தெளிவான ஒரு உரையோ ஒரு கருத்தோ எதையும் இதுவரையும் குறிப்பிடவில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியும் திராவிடத்தில் பயணிக்கிற முக்கிய அரசியல்வாதிகளான ராசாவோ, கனிமொழியோ, ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, மற்றபடி துரைமுருகனோ, MRK பன்னீர்செல்வமோ, வைகவோ ஒருவர் கூட தெளிவான பதில் இதுவரை தெரிவிக்கவில்லை. அண்ணன் அதனால்தான் தடவை ஒவ்வொரு தடவையும் பேட்டியில் நான் கேட்கின்ற கேள்விக்கு ஒருவராது பதில் சொல்ல முடிகிறதா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது நாள் வரையும் அண்ணன் கேட்கின்ற கேள்விக்கு ஒருவர் கூட சரியான பதில் அளிக்கவே இல்லை. ஆகையால் திராவிடம் தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழ் இனரோடு வாழும் மக்களுக்கு ஒருபோதும் துணை நிற்க போவதில்லை, துணை நிற்கவும் தெரியாது. அவருடைய அரசியல் வேறு. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் தமிழனுக்கும் தமிழின மக்களுக்கும் உயிரோடு என்றைக்குமே துணை நிற்பார். அரசியல் சூழலில் மற்ற கட்சிகள் செயல்படுத்த முடியாத, அதாவது மக்கள் நலன் சார்ந்த செயல்களையோ பணிகளையோ செய்ய முடியாததை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை போன்ற இளைஞர்களுக்கு எளிய முறையில் எடுத்துரைத்து கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆகையால் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் கூட பயணிக்கிறோம். ஆகையால் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக, தமிழகம் எங்கும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்டாயம் 2026 ஆட்சி அமைக்கும், உறுதியாக, நிச்சயமாக.
இதுவரையில் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் மக்களுக்கு வாக்குக்காக பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றி பெற்று வாங்கினார்கள். ஒரு தேர்தல் கூட நேர்மையாக உண்மையாக மக்களிடத்தில் தன்னுடைய அதாவது சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வரும்போது அறிக்கை விடுகிறார்கள். மக்களுக்கு நாங்கள் வந்தால் அதை செய்வோம், நாங்கள் வந்தால் இப்ப சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் இதை செய்வோம், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கூறுகிறார்களே தவிர கூறுவது கூற்றுப்படியே உள்ளது, செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. காரணம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றால் பணம் ஒன்று அவங்களுக்கு பிரதான பொருள். பணத்தை கொடுப்பார்கள், பொருளை கொடுப்பார்கள். இதை இரண்டையும் கொடுத்து மது போதைகள் மக்களை வாக்குகளை வாங்குவதற்கு மது போதைகள் மூழ்கடிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய பிரதான தொழிலே, இதுதான் அவர்களுக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கும். ஆனால் எங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய பெருமை மிக்கவர் அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் எந்த ஒரு தேர்தலும் இது நாள் வரை எந்த ஒரு தேர்தலிலும் ஒரு பைசா கூட ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு பெற்றதில்லை, பெறப்போவதும் இல்லை. அவர் நேர்மையான அரசியலை தான் கடைபிடிப்பார். ஏனென்றால் அவருடைய நேர்மை, நீதி, தர்மம் இவை அனைத்தும் தமிழர்களுக்கு உரித்தானது, அறமானது. தமிழன் என்றுமே தன்னுடைய வாழ்க்கையை அறத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் அறம் எது, வீரம் எது, சோரம் எது, எந்த அரசியல்வாதியோடு சோரம் போகிறார்கள், எந்த கட்சி தலைவர்கள் எங்கே கூட்டணி அமைக்கிறார்கள். இவர்கள் இந்த திராவிட கட்சிகள், முக்கியமாக இந்த திராவிட கட்சிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டேதான் ஒவ்வொரு தேர்தலையும் போட்டி போடுகிறார்கள். என்றைக்காவது ஒரு திராவிட கட்சிகள் தனித்து என்று போட்டியிடுகிறதா? கிடையவே கிடையாது. ஆகையால் நாம் வலிமை மிக்க ஒரு நேர்மை மிக்க ஒரு திறமை மிக்க ஒரு அறமிக்க அரசியல் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் வென்றே ஆக வேண்டும். வெல்லும், நிச்சயமாக 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும். அமைந்தால் மட்டுமே நமது தமிழ்நாட்டில் அநீதி என்று தலை தூக்காது. அதர்மம் என்பது அழிந்தொழியும். இந்த திராவிட கட்சிகள், முக்கியமாக திராவிட கட்சிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி இது. இது தமிழகத்துக்கு வேண்டாத ஒரு கட்சி. தமிழகத்தின் சாபக்கேடு என்றால் அது திராவிட கட்சிகள் மட்டுமே. திராவிட கட்சியில் ஒருபோதும் தலை தூக்க விடக்கூடாது. தமிழனுக்கென்று ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டுமே. ஆகையால் நான் இந்த காணொளி வழியாக சொல்ல விருப்பப்படுவது என்ன என்றால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். அனைத்து கரங்களும் ஒருங்கிணைத்து அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும். 2026 தேர்தலில் நாம் நிச்சயமாக கட்டாயமாக வெல்ல வேண்டும், வென்றாக வேண்டும். நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே ஆட்சி அறையில் அமைய வேண்டும். ஆட்சி அரியணையில் நாம் தமிழர் கட்சி அமைந்து விட்டால் ஒருபோதும் மற்ற கட்சிகள் உள்ளே வராது. ஏனென்றால் அண்ணனுடைய ஆட்சி அப்பேற்பட்ட அருமையான பெருமையான ஆட்சியாக என்றும் இருக்கும். வாழ்க தமிழன், நாம் தமிழ் கட்சி வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா அது?